ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வருஷம் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் டிராமா படம் தான் டன்கிர்க் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை மற்றும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம பேசுவோம். அதாவது கிட்டத்தட்ட 1940 வருஷம் பிரிட்டிஷுக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உலகப்போர். இந்த உலகப்போர், இரண்டாம் உலகப்போர்ல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான். அதுவும் டன்கிர்க்னு சொல்லக்கூடிய ஒரு கடலோட கரையோரத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட கதை கிறிஸ்டோபர் நோலன் இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு புரியாம இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் இல்லைங்க. கிறிஸ்டோபர் நோலன்லாம் த கிரேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உண்மையாவே த கிரேட் தான். ஏன்னா இந்த படத்தை எப்படி எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ, எவ்வளோ வித்தியாசமாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காரு. அதாவது இந்த படத்தோட கதையை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த கதை ஒரு 3 லேண்ட்ஸ்கேப்பை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நிலம், நீர், ஆகாயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 2 இது 3த்தையும் சம்மந்தப்பட்டு தான் நடக்கிற மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க. ஆனால் வார் போர்ஷனாக காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்புமே சம்மந்தப்பட்ட ஒரு ரெஸ்கியூ மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷு, பிரான்ஸு மற்றும் ஜெர்மனி இவங்க 3 பேருக்குமே இந்த வேர்ல்டு வார் 2 போர் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஆர்மி பிரெஞ்சு ஆர்மியை சுற்றி வளைச்சிருவாங்க. சுற்றி வளைச்சோன்னே இந்த பிரெஞ்சு ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு கடல் வழியாக மட்டும்தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் டன்கிர்க் அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது ஒரு கடல் தளத்தில் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. கப்பல் வரட்டும், நம்ம அந்த கப்பல் ஏறி எஸ்கேப் ஆயிடலான்னு. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் வெயிட் பண்ணுற அதே இடத்துல மேலே ஏர்ல வார் நடந்துட்டு இருக்கும். அதாவது பிரெஞ்சு சோல்ஜருக்கும் ஜெர்மன் சோல்ஜருக்கும் மேலே நடந்துட்டு இருக்கும். போற போகல இந்த ஜெர்மன் சோல்ஜர் என்ன பண்ணுவானுங்க, அந்த கடல் தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கப்பலுக்காக வெயிட் பண்ணக்கூடிய சோல்ஜர் மேலே குண்டியும் போட்டு போவானுங்க. அதனால பாதி பேர் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்லேயே இருந்த அந்த ஹீரோ, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்ம சொல்லி முடிச்சிருவானுங்க, எப்படியாவது நம்ம போய் அந்த கப்பலில் ஏறணும். இங்கிருந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கியூல டிக்கெட்டுக்கு நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கும்பலே நிற்கிது. இதெல்லாம் நம்ம தாண்டி அந்த கப்பலுக்குள்ள ஏறத்துள்ள நம்ம சொல்லி முடிஞ்சு போயிடும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ட்ரிக் பண்றாரு. என்னன்னா அந்த இடத்துல அடிபட்டு கிடந்த ஒரு சோல்ஜரை காப்பாத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அவர் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏத்திக்கிட்டு அந்த கப்பலுக்குள்ள கொண்டு போறோம் பாரு அப்படின்னு சொல்லி கடன் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு திரும்பி இவங்க இந்த கியூல நிக்கணும் அப்படின்றது தான் ரூலு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கப்பல்ல விட்டுட்டு அப்படியே கப்பலுக்கு கீழே ஒரு சின்ன பாலம் இருக்கும், அந்த பாலத்துல போய் ஒளிஞ்சுப்பானுங்க. ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மேல ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். கமாண்டருக்கும் வேற ஒருத்தருக்கும். அந்த கான்வர்சேஷன்ல நம்ம கமாண்டர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம இந்த கப்பல்ல ஏறத்துக்கான ஒரே பாதை நிலத்துக்கும் கடலுக்கும் இந்த ஒரு பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜை மட்டும் குண்டு போட்டு அழிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளால அந்த கப்பல்ல ஏறி எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி வாய மூடி இருக்க மாட்டாரு. ஏரோப்ளைன்ல போறவனுக்கு, அதாவது ஜெட் ஃபிளைட்ல போறவனுக்கு கேட்டிருக்கும் போல இருக்குது. அந்த கப்பல்லே டைரக்டா குண்டை போட்டு காலி பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்க அப்படின்ற ஒரு கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். இது நான் சொல்றது நிலத்துல நடக்கிற கதை. இந்த பக்கம் கடல்ல நடக்கிற கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க கடல்ல ஒரு வார்ஷிப்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் மாட்டிப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் காப்பாத்துறதுக்கு சின்ன சின்ன கப்பல் இயக்கக்கூடிய ஒரு சில பேர் பர்சனலா அவங்களை போய் காப்பாத்துவாங்க. ஸோ அது ஒரு தனிப்பட்ட கதை ஒன்று போயிட்டு இருக்கோம். அந்த கதையில பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான அது யாருங்க, சிலியன் மர்ஃபியா அப்படின்னு ஒரு இந்த என்ன படங்க இது, இந்த ஓப்பன்ஹைமர்லாம் நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்துல அந்த ஒரு சின்ன போர்ஷன்ல ஹீரோவா இருப்பாரு. இது கடல்ல நடக்கிற கதை. இன்னொன்னு ஆகாயத்துல ஒரு கதை இருக்கும். அங்க டாம் ஆடி அவர்கள் ஜெட் பிளைட்டை ஓட்டிக்கிட்டு அந்த ஜெர்மன் படையெல்லாம் வீழ்த்தி கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜெட் பிளைட்ல இருந்து நம்ம ஆளுங்களும், அதாவது இந்த பிரான்ஸ் ஆளுங்களும் அடிபட்டு கடல்ல விழும்போது இதே கப்பல் போய் காப்பாத்தோம். அதாவது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா கடலுக்குள்ள, இதே கப்பல் போய் காப்பாத்தோம். ஸோ இது 3த்தையும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா எடுக்கப்பட்ட படம் தான் இங்க டன்கிர்க் அப்படின்ற ஒரு படம். அதாவது ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு 3 படம் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் தான். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஐமேக்ஸ்ல ரெடி பண்ணனால அந்த காலகட்டத்தில் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நானே அப்போ ஐமேக்ஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்தனால தான் இப்போ நம்ம சேனல்ல நான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன். இதையும் தாண்டி இந்த படத்தோட பிஜிஎம்மும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த அளவுக்கு கீழே கீழ்ச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான வார் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் படம் நம்ம பார்க்கும்போது பீரங்கில சுடுறது, துப்பாக்கியில சுடுறது, அதுக்கப்புறம் குண்டு வெடிக்கிறது இப்படிதான் காமிப்பாங்க. ஆனா நம்ம ஒரு சர்வைவலுக்காக ஒரு வார இடத்துல நம்ம ஓடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை ஸ்பெஷல் எஃபெக்டோட இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அவ்வளோ அழகா நடிச்சு தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளைட் சீன், நம்ம டாம் ஆடி ஓடுற ஃபிளைட் சீன்லாம் உண்மையாவே இருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் நம்ம நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டு போனாலும் ஒரு சில நெகட்டிவ் அந்த படத்தில் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் கொஞ்சம் சில பேருக்கு புரியாத மாதிரி
ஒரு சில சின்ன சின்ன ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் ஒரு படம் எடுப்பார். அந்த வகையில் இந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இப்போ நான் சொல்கிற கதையை வச்சு இந்த படத்தை நீங்கள் ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.